சத்துருவாய் நின்னுகிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிற தரிசனம் தெரியல, உங்க மேல இருக்கிற நோக்கம் தெரியல, உன்னை கர்த்தர் எதுக்கு படைச்சாருன்னு தெரியல. கர்த்தர் உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமென். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னதான் உலகத்துல இருக்கிற மனுஷங்க உனக்கு விரோதமா எழும்பினாலும் உன்னை அசைக்க முடியாது. உன்னோட போராடதான் முடியும். நீ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னைய கீழே தள்ளி போடுகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுகிறத பார்க்கிறேன். உன் கூட கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்க்கைக்குள்ள இன்னைக்கு ஒரு அசைவு உண்டாக போகிறது. உன் வாழ்க்கைக்குள்ள ஒரு தெய்வ தொடுதல் வரப்போகிறது. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லாரும் கையை உயர்த்தி பரலோகத்துக்கு நேரா, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு அசைவு உண்டாகட்டும். எல்லாரும் வாயில திறந்து